இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், உலகம் நகைக்கிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனம் 24. விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். He said unto them, Give place, for the maid is not dead, but sleepeth. And they laughed him to scorn. Matthew chapter 9 verse 24. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து சொல்றாரு, நவுலுங்க, அந்த பெண் சாகவில்லை, அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. அதற்காக அங்கே இருந்த அனைவரும் அவரை பார்த்து சிரித்தார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு செய்கிற காரியங்களால் உலகம் நம்மை பார்த்து நகைக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். லண்டன்ல ஒரு பெரிய வேர்ல்டு லெவல் மியூசிக் கான்சர்ட் நடந்தது. அதுக்கு எல்லா கண்ட்ரில இருந்தும் நிறைய குரூப் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நம்ம கண்ட்ரில இருந்து, நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரபலமான மியூசிஷியனும் அவரோட ட்ரூப்போட போறாரு. அவரை பார்த்த உடனே அங்க என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது நம்மளோட பாரம்பரிய உடையில அவர் ரொம்ப சிம்பிளா அவர் இருப்பாரு. அந்த செட்டப் கெட்டப்போட அவர் அந்த ட்ரூப் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறாரு. அப்போ இவங்க என்ட்ரி ஆகும்போது அங்க இருந்த எல்லாருமே இவங்க ஏளனமா பார்த்து சிரிச்சாங்களாம். ஏன் அப்படின்னா, எல்லாரும் பயங்கர ஒரு ஆரவாரத்தோட எல்லா செட்டப்லாம் வேற லெவல்ல, அவங்க வேர்ல்டு கிளாஸுக்கு ரெடி ஆகுற மாதிரி அவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப கோட் சூட்லாம் போட்டு ரொம்ப டிப்டாப்பா அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. இவர் அந்த இடத்துக்கு பொருந்தாத மாதிரி இருந்தாராம். ஆனால் அந்த காம்படிஷன் முடிகிறப்போ இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவரை யாரெல்லாம் ஏளனமா பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் வியந்து போய் நின்னத நம்ம எல்லாம் நிறைய பேர் அறிந்திருப்போம். இங்கேயும் அத மாதிரி தான் ஒரு சூழ்நிலையை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு தகப்பன் வர்றாரு, என் பொண்ணு மரணப்படுக்கையில இருக்கா, மரித்து போற நிலைமையில இருக்கா, அவளை காப்பாத்துக்குன்னு வர்றாரு. இயேசுவும் அவரோடு கூட போகிறார். போற வழியில டிலே ஆகுது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த பெண் மரித்து விட்டால். இப்ப அவங்க வீட்டுக்கு உள்ள போறாங்க. அங்க இருந்தவர்களை பார்த்துதான், அந்த கூட்டத்தை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விலகுங்க, இந்த பெண் சாகல, உயிரோடு இருக்கிறாள், தூங்குகிறாள் அப்படின்னு. இத கேட்ட உடனே எல்லாருமே சிரிச்சாங்க. எனக்கு அன்பானவர்களே, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது, பிதாவுடைய சித்தம் என்ன என்று. ஆனால் பிதாவுடைய சித்தம் மற்றவங்களுக்கு தெரியாது. சோ அவங்க எல்லாம் இயேசுவை பார்த்து சிரிச்சாங்க. அந்த இடத்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். யாரெல்லாம் இயேசுவை பார்த்து சிரித்தார்களோ, அந்த பெண் உயிரோட எழும்பி வந்த பின்பு அவங்களுடைய சிரிப்பு எங்க போயிருக்கும்? உண்மையில வெட்கத்துல தலை குனிஞ்சு நின்றுப்பாங்க. இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. நம்ம அத யோசிக்கணும். இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? அது ஊழியமா இருக்கலாம், இன்னும் வேற காரியங்களிலும் தேவ சித்தமா இருக்கலாம். இது எதுவா இருந்தாலும் நாம் செய்யும் போது தேவனால் தரிசனம் பெற்றவர்களை தவிர மற்றவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. ஆகவே அநேகர் ஒரு கேள்விக்குறியோட தான் பார்ப்பாங்க. பலர் நகைப்பார்கள். என்ன பைத்தியக்காரன் மாதிரி இவன் பண்ணிட்டு இருக்கான், சம்பாதிக்க வேண்டிய வயசுல சம்பாதிக்காம உட்கார்ந்துட்டானே, இவன் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவான், இனிமே எதை வச்சு மேல வருவான்னு நிறைய பேர் நினைக்கலாம். நிறைய பேர் ஏளனமா சிரிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, எப்படி எல்லாரும் சிரித்த பின்பு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தினாலே அந்த பெண் உயிரோடு எழும்பி வந்ததுனால எல்லாரும் எப்படி வெட்கப்பட்டு நின்னார்களோ, வியப்போடு பார்த்தார்களோ, அதை போலத்தான் இன்றைக்கு யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரிக்கிறார்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாளைக்கு தேவனுடைய சித்தம் முழுமையாக நிறைவேறும் போது, ஓ இவனையா நம்ம தப்பா நினைச்சிட்டோம், அப்ப தேவன் வைத்திருக்கிற திட்டம் இதுதான்,
இது புரியாம நம்ம தான் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருந்திருக்கோம், அவன் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருந்திருக்கான்னு சொல்ற நாள் வரும். ஆனா இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கிறது. இந்த உலகம் என்னதான் என்னைய சிரித்தாலும் சரி, பைத்தியம் என்று சொன்னாலும் சரி, நான் சில ஸ்ட்ரகிளுக்குள்ள போனாலும் சரி, நான் தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்கிறவனா இருக்க வேண்டும். நான் என்ன விஷன்ல பார்த்தனோ அதை அடைகிற வரை நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் அவரை நோக்கி மாத்திரமே போய்கொண்டிருக்க வேண்டும். நாம் எப்போது தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமோ அப்போது தேவ நாமம் மகிமைப்படும்படியாக அவர் நம்மளை உயர்த்துவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தந்த அழைப்பிற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்கு அநேக தரிசனங்களை நீர் தந்திருக்கிறீர் அப்பா. ஆனாலும் அப்பா, அநேக நேரத்துல பலர் ஏளனமாய் பார்க்கிறதை ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, எங்களுடைய இருதயங்களாகட்டும், எங்களுடைய செய்கைகளாகட்டும், எல்லாவற்றையும் தகப்பனே உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எதை குறித்தும் யாரை குறித்தும் சிந்திக்காமல், கவலைப்படாமல் தேவனை நோக்கி மாத்திரம் பார்க்க ஆவியானவரே நீர் கிருபை தாங்க. கடைசி வரையிலும் தகப்பனே தேவ சித்தத்தை விட்டு மாறாமல் இருக்க ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.